பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 12:9 இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவர் ஆகிய தேவன் சொல்லுகிறார், பவுல் என்கிறதான ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை பரிசுத்த வேதாகமத்திலே பலர் அவருடைய கிருபைக்காக மன்றாடி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பவுலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபை என்ன செய்தது என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார் சொன்னால், அவருடைய சரீரத்திலே ஒரு பலவீனம், ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த முள் என்பது என்னவென்று சொன்னால், அவருடைய கண்களிலே இருந்ததான பலவீனம் என்று சொல்லி சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அந்த பலவீனத்தை தன்னை விட்டு ஆண்டவர் நீக்க வேண்டும் என்று சொல்லி அவர் 3 முறை அவர் ஜெபிக்கிறாராம். ஆனால் ஆண்டவர், நான் உனக்கு பலவீனத்தை நீக்கி விடுவேன்னு சொல்லி சொல்லலை. அந்த பலவீனத்தில் என்னுடைய கிருபையை நான் உனக்கு கொடுத்து, நீ பலவீனனாய் இருக்கும் பொழுதே உன்னை என்னுடைய கிருபையினாலே பலமுள்ளவனாய் மாற்றுவேன் என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவர் சொல்லுகிறார், நான் பலவீனனாக இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறேன். அவர் சொல்லுகிற, என்னுடைய கிருபை உனக்கு போதும் பவுலே, நீ பலவீனன்தான், ஆனால் நீ பலவீனனாய் இருந்தாலும் உன்னை பலமுள்ளவனாய் மாற்றக்கூடியது என்னுடைய கிருபை, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி பவுலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் தன்னுடைய ஆரம்ப நாட்களிலே தன்னுடைய சரீர பலவீனத்தை நினைத்து உண்மையாகவே அவர் வருத்தப்பட்டிருப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் அந்த பலவீனத்திலையும் அவருடைய கிருபையை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் அவரை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட நாம் இந்த உலகத்திலே பாஸ்டர் நிக் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நாம் நிறைய வீடியோஸ் நாம் பார்த்துருப்போம். அந்த மனுஷன், அந்த ஊழியக்காரர் பாருங்க, மிகவும் குறைவான ஒரு உயரம் உள்ள ஒரு மனுஷன், ரொம்ப குள்ளமானவர். நம்முடைய முட்டிக்கு கீழே வரைக்கும் தான் அவர் இருப்பார். பார்க்கும்போது அவருக்கு கை கால் எல்லாமே ரொம்ப சின்னது, அது பெருசாக ஒன்றுமே கிடையாது. அவருக்கு கால் கிடையவே கிடையாது அவருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எல்லாமே இவ்வளோதான், அதாவது அவருடைய பாடி மட்டும்தான் ஷேப்பு. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை தேடி பல நாட்டு அதிபர்கள் வருகிறார்கள். அவர் மூலமாக சோர்ந்து போன அநேகர் உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். அநேகருக்கு உற்சாகப்படுத்தக்கூடியதான ஒரு அன்பான தேவனுடைய வார்த்தைகளை அவர் சொல்லி, கர்த்தருடைய அன்பை சொல்லி, இன்றைக்கு முழு உலகத்திற்கும் சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும், சரியான கை கால்கள் இல்லாததான ஒரு மனுஷனையும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு பெண் திருமணம் செய்திருக்கிறார். அவர்களுக்கும் பிள்ளை பிறந்திருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? யோசித்து பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அந்த மனுஷனை பார்க்கும்போது ஐயோ பாவம் என்று சொல்லி நமக்கு தோன்றும். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் கர்த்தருடைய கிருபை உயர்த்தி வைத்திருக்கிறதை நாம் கண்கூட பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கிருபை. அப்படிப்பட்ட அந்த மனுஷனையும் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மாற்றி பயன்படுத்தும் பொழுது கை கால்கள் நன்றாய் இருக்கக்கூடிய உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? கர்த்தருடைய கிருபை உங்களை வழிநடத்தாதா என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், நீ பலவீனனாய் இருந்தாலும் பலவீனம் உள்ளவளாய் இருந்தாலும் என் கிருபை உன்னை பரிபூர்ணம் உள்ளவனாய் மாற்றும். உன் பலவீனம் உன்னுடைய நன்மைக்குத்தான், உன் பலவீனம் மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோமாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கிருபை நமக்கு நம்முடைய பலவீனத்தின் மத்தியில் இருக்கும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. எனவே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய கிருபை மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுவோமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்தின்படி நாங்கள் பலவீனர்களாக இருந்தாலும் எங்களுடைய பலவீனம் ஆண்டவரே மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் நீர் மாற்றப் போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம்.
எங்கள் பலவீனத்தின் மத்தியில் உம்முடைய கிருபையை கொடுத்து எங்களை தாங்குகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நிறுத்தாமே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.